10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே பன்னாட்டு நிறுவனங்களை மிரட்டி 8000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வைத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு நன்கொடை அளிக்க வேண்டும் என்று பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆகியோரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமலாக்கத்துறை, கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளின்குமார் கட்டீல், தற்போதைய தலைவர் விஜயேந்திரா மிரட்டியுள்ளனர். பணம் தராவிட்டால் அமலாக்கத்துறை வாயிலாக ரெய்ட் நடத்துவோம் என்று கூறி 8000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வைத்துள்ளனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த போலீசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி நீதிபதி கே.என். சிவக்குமார் திலக் நகர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். செப்டம்பர் 28ஆம் தேதி நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை, நட்டா, நளின்குமார் கட்டீல், விஜயேந்திரா ஆகியோர் மீது திலக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி கர்நாடக ஹைகோர்ட்டில் நளின்குமார் கட்டீல் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை நீதிபதி நாகப்பிரசன்னா விசாரித்தார். இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது. நீதிபதி நாகப்பிரசன்னா கூறியதாவது: குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை. தேர்தல் பத்திரம் வாங்கியதால் பாதிக்கப்பட்ட ஒருவர் புகார் அளித்திருந்தால் அது முற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். புகார்தாரர் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் இல்லை. மிரட்டி பணம் பறித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இதனால் இந்த வழக்கை மேற்கொண்டு தொடர அனுமதிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.